What I cook in a day la as usual இன்னைக்கு healthy breakfast lunch and dinner னு 3 different recipes ஓட வந்திருக்கேன். வாங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். Healthy cooking க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் எப்பவுமே ரொம்ப கம்மியான ஆயில், கம்மியான காரம், கம்மியான புளிப்பு யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் கம்மி பண்ணா டேஸ்டா இருக்குமா அப்படினு கேட்டா கண்டிப்பா டேஸ்டா தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டு பழகிட்டா அது கண்டிப்பா பழகிடும். சோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வெஜிடபிள் சாலடும் ஒரு எக் ரோல் அதுவும் தான் பண்ண போறேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ், சௌ அண்ட் ஆஷ்காட் இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெண்பூசணியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை அப்படியே கட் பண்ணி ராவாக ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஜூஸ். இந்த வெஜிடபிள்ஸ் கூட பச்சைப்பயிறு அண்ட் கருப்பு சுண்டல் முளைக்கட்டினது எடுத்திருக்கேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸும் யூஸ் பண்ணி தான் வெஜிடபிள் சாலட் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். என்கிட்ட குட்டி ஸ்டீமர் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெஜிடபிள்ஸாக போட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேரட், சௌ அண்ட் பீன்ஸ் போட்டு ஒரு செட் எடுத்துட்டேன். அடுத்த செட்டில் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் வெண்பூசணி ரெண்டையுமே போட்டு ஸ்டீம் பண்ணி இப்போ எல்லாமே ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான லெமன் ஜூஸ், சால்ட் அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்டீம்டு வெஜிடபிள் சாலட் இதுதான். சௌ வெண்பூசணியில் இதெல்லாம் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை உங்களோட டயட் ஃபுட்டில் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டீம்டு வெஜிடபிள் சாலட் கூட சிம்பிளாக ஒரு எக் ரோல் தான் பண்ண போகிறேன். எக் ரோல் ஸ்டஃபிங்க்கு கேரட், கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வேணுங்கிற சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஃபுல் எக் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு சால்ட், பெப்பர் ஆட் பண்ணி நல்லா அதை விஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேரட், கேப்சிகம் அப்புறம் மஷ்ரூம் இது எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக மசாலாஸ் நான் எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், சால்ட் இது மூணையும் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா ஃப்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எக் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இது மட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் 2 ஃபுல் எக்ஸ் போட்டு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இல்லை இது கூட வெஜிடபிள் சாலட் இல்லை வேறு எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு எக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எக் ரோலும் சாலடும் பண்ணியிருக்கேன். இப்போது எக் நல்லா வெந்தப்புறமா நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக் அப்படியே ரோல் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காம்போவை உங்கள் டயட் மெனு லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் லன்ச் டைம். இந்த லன்ச் பிளேட்டில் நோ ஒயிட் ரைஸ். அப்போ என்ன ரைஸ் ஆட் பண்ணியிருப்பேன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன். லன்ச்சுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ணியிருக்கேன். இதை ட்விஸ்ட் என்னென்னா நம்ம நார்மலாக செய்கிற ஒயிட் ரைஸ் இல்லாமல் கைக்குத்தல் அரிசி ட்ரெடிஷ்னல் ப்ரௌன் ரைஸ் அதை யூஸ் பண்ணி சாம்பார் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், ரேடிஷ், முருங்கைக்காய், அப்புறம் பட்டாணி, அப்புறம் பிரிஞ்சால் ஒன்று இது எல்லாத்தையுமே வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி வச்சாச்சு. 1 டம்ளர் ப்ரௌன் ரைஸ் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 3/4 டம்ளர் துவரம் பருப்பு அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையுமே குக்கரில் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. இது குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால எல்லாமே ரொம்ப நல்லா வெந்துடும். ஸோ இந்த முருங்கைக்காயெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் குச்சி குச்சியாக இருந்துச்சு. ஸோ முருங்கைக்காய் மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டொமேட்டோ, தேவையான அளவு டர்மரிக் அண்ட் சாம்பார் பவுடர், அப்புறம் உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போது ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ இதை தாளிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி கர்ட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி கர்ட் ரைஸ்க்கு பதிலாக கர்ட் அவல் தான் பண்ண போகிறோம். எஸ், ரைஸ் யூஸ் பண்ணாமல் இந்த அவல் யூஸ் பண்ணி கர்ட் அவல் பண்ண போகிறோம். கெட்டி அவல் வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். 1/2 an hour ஊறினா போதும். அந்த கேப்பில் நம்ம சாம்பார் சாதத்துக்கு தாளித்து விட்டுட்டு வந்துடலாம். ஒரு பேனில் நான் இதில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதில் கொஞ்சமாக சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அண்ட் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தாளிச்சதை எடுத்து சாம்பார் ரைஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுலேயுமே குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ரைஸ்லாம் நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரி அதிகமாக சாப்பிட முடியாது, கரெக்டாக தான் சாப்பிட முடியும். ஸோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கர்ட் அவல் செய்கிறதுக்கு இப்போ அவல் நல்லா ஊறிடுச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சப்புறமா இஞ்சி கொஞ்சமாக அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அவலில் வேணுங்கிற அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது பேக்கெட் பாலில் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ் மாட்டுப்பாலில் தயிர் போட்டு வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கர்ட்லாம் நம்ம ஷாப்பில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கே. இப்போ நம்ம தாளிச்சதையும் இந்த அவலில் ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொமோகிரானேட் உரிச்சு வச்சுருக்கேன், அதை மேலே டாப்பிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் அண்ட் அவலில் லோ கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். வெஜிடபிள்ஸ் அண்ட் பருப்புலேருந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ உங்கள் டயட் லிஸ்ட்டில் இந்த டிஷ்ஷை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டின்னர் டைம். டின்னருக்கு இன்றைக்கி நிறைய பருப்பு வகைகள் சேர்ந்து ஒரு அடை தோசை தான் பண்ண போகிறேன். அதுலேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு. வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பட்டாணி, ராஜ்மா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் பட்டாணி இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவு எடுத்துகிட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளருக்கு இட்லி அரிசி, உளுந்து, அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு 2 டேஸ் பிஃபோரே நல்லா ஆட்டி வச்சுட்டேன். இது நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஊற்றுறதுக்கு முன்னாடி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி அடை தோசைக்கு என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கல்ல, ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். கருவேப்பிலையெல்லாம் மோஸ்ட்லி சாம்பாரில் இருந்தால் நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ ரெகுலராக வீட்டில் செய்கிற சட்னியில் டெய்லி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதோட நியூட்ரிஷன்ஸும் நமக்கு அப்படியே வந்து சேரும். நெக்ஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் பண்ணுற ஒன்று சட்னி தாளிக்கிறது. மோஸ்ட்லி நான் அது பண்ண மாட்டேன். இந்த சட்னியை அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ ஆயில்னால் வர எக்ஸ்ட்ரா கலோரிஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடை தோசையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு கேரட், பீட்ரூட் அண்ட் ராடிஷ், முள்ளங்கி கொஞ்சம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நைஸாக சீவி வச்சாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவி விட்டுட்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இதில் மேலாப்பில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தோசையை மூடி வச்சு திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல வெஜிடபிள்ஸ் போட்ட ஒரு அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு 2 அடை தோசை டின்னருக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், கண்டிப்பாக வயிறு ஃபில் ஆகிடும். இது கூட தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வெரைட்டி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்னென்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ.